தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும், கருத்து கணிப்பு வெளியிட்டார், கதறி அழுதார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று இரண்டே நிறுவனங்கள் தான் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளன. ஒன்று இந்தியா டுடே, அடுத்ததாக மை ஆக்சிஸ் இந்தியா என்ற ஒரு நிறுவனம். இந்த மை ஆக்சிஸ் இந்தியா என்ற ஒரு நிறுவனமானது தமிழக வெற்றிக் கழகம் 160 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. ஆனால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இதே நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் தேர்தல் முடிவு வெளியிடப்பட்ட போது பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை கூட பெற முடியாமல் தோல்வியடைந்தது. கூட்டணி கட்சிகளை அணைத்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஆனால் பாஜகவோ 220 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. பாதிக்கு பாதி தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அப்பொழுது தேர்தல் முடிவு வெளிவந்து கொண்டிருக்கும் பொழுது தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாத மேடையில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவன உரிமையாளர் கதறி அழுதார். தன்னுடைய கருத்து கணிப்பு தவறாக போய்விட்டது, பொய்த்து போய்விட்டது. 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிவித்தோம். ஆனால் பாதி கூட வெற்றி பெற முடியவில்லை என்று கதறி அழுதார். அதே நிறுவனம்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளது. இந்த முறை ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கருத்து கணிப்பு உண்மையாகுமா, பொய்த்து போகுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.